சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேனி கரிமுக கணபதியே நிற்க கட்டுரையே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவங்களுக்கும் மூத்த பராபட்டாரிகாவாக ஒரு பக்கத்துல ராஜதானிக்கே ராஜதானியா இருக்கக்கூடிய படைத்தலைவியான வாராகின்னு சொன்னோன்னே எப்படி வெடிக்குது பாருங்க. ஒரு பக்கத்துல வாராகி மந்திரினியா திகழக்கூடிய ராஜசியாமலையும் இரு பக்கத்துல வச்சு மகா சிம்ஹாசனேஸ்வரியா சிதக்னிகுண்ட சம்பூதா அப்படிங்கிற அந்த நாமத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தாமணி மணிபீடத்துல ஆட்சி செய்யக்கூடிய மகாநாயகி லலிதா பரமேஸ்வரி. இந்த ஜகத்துல எந்த தெய்வத்தினாலையும் இது ஈடு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பராக்கிரமம் பொருந்திய பரதேவதை லலிதா பரமேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரியோட அவதார நோக்கம் என்ன? அம்பிகையாகப்பட்டவள், பராசோடசியாகப்பட்டவள் அங்கில் இல்லாதபடி எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறாள். ஆனா ஒரு அரக்கனை வதம் செய்ய வேணும் அப்படிங்கிறக்காக வண்டாசுரன் அப்படிங்கிற அந்த அசுரனை மாயா சக்திகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லி வண்டாசுரனை சொல்றார். அப்ப வண்டாசுரன் எத்தனை பராக்கிரமம் பொருந்தியவனா இருக்கணும்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. வண்டாசுரனோட பராக்கிரமத்தை இன்னொரு விதமா சொல்லலாம். தேவ ரிஷி பித்ரு அப்படின்னு சொல்லக்கூடியவா எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுமே இவனை எப்படி சம்ஹாரம் பண்றதுன்னு தெரியாம லலிதா பிராட்டிக்கு ஹோமம் நடத்துறான். இப்ப நாம செய்யற மாதிரி லட்சோபலட்ச யுகங்களுக்கு ஹோமம் நடக்கிறது. சஹஸ்ர ருத்ரர்களும் சஹஸ்ர விஷ்ணுகளும் அந்த ஹோமத்தை நிகழ்த்தி அந்த ஹோமத்திலிருந்து அரூபமா அம்பாள் தோன்றி எனக்கு ஸ்ரீபுரம் அப்படின்ற ஒரு ரூபத்தை நீங்க ஏற்படுத்தணும், அதுல மேல சிந்தாமணின்ற ஒரு பீடம் அமைத்து நீங்க வேண்ட நான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்லி மறையறா. அதே மாதிரி ஸ்ரீபுரமானது ஏற்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நம்ம புவனேஸ்வரி அம்பாள் நீங்க பாக்குறச்ச அம்பாளோட பாதங்கள்ல ஸ்ரீமேரு இருக்கும். ஸ்ரீமேரு சாட்சாத் அம்பாளோட ஸ்ரீபுரம். எந்த ஒரு வீட்டுல ஸ்ரீசக்கர உபாசனை பெற்று ஸ்ரீமேரு வைத்து வழிபாடு நிகழ்த்தப்படுகிறதோ அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் மகாலட்சுமி நீக்கமர இருக்கிறார். ஏன் ஏன் அப்படின்னா லலிதா பிராட்டியோட கண் அசைவுக்கு சகஸ்ர லட்சுமிகளும் சேவை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யறதுக்கு இல்ல, சேவை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகாலட்சுமிக்கும் வசதியா இருக்கக்கூடியவர் லலிதா பிராட்டி. இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம பாராயணம் பண்றோம் லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லலிதா சகஸ்ரநாமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருவையிச்சூர் அப்படிங்கிற திருத்தலத்துல அரங்கேற்றம் பண்ண ஒரு மகா காவியம். இதை யார் தெரியுமா கொடுத்தா? அயக்ரீவ மகர்ஷி. அயக்ரீவர் அப்படிங்கிறவர் சாட்சாத் மகாவிஷ்ணு. அயக்ரீவரா இருந்து உபாசனை பண்ண வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்பவ கூட்டங்கள் எல்லாரும் எழுத நமக்கு கிடைத்த பெரிய கிரந்தம் லலிதா சகஸ்ரநாமம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளை பத்தி ஒவ்வொரு நாமாக்களையும் அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காங்க. அம்பால முதல் நாமாவை ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சிருக்கணும்? என் அம்மா மகாராணி, ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராணி. மகாராணிக்கு அப்புறம் ஸ்ரீமாதா வச்சிருக்கலாம்ல. மகாராணி என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் சொல்லல அப்படின்னா, உலகத்துல அசுரர்களாகவே பிறந்தாலும் 14 லோகத்துல ஜனிச்ச எல்லா உயிருக்கும் லலிதா பராபட்டாரிகா மாதா. அரசாலும் போதுதான் அவள் ராணியை தவிர அவள் 14 லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் மாதா. அதனாலதான் முதல் நாமாவா ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பாள் தன்னை எப்ப வெளிப்படுத்துகிறா அப்படின்னா கடைசி ராகத்துல சொல்றா. ஸ்ரீ சிவா சிவ ஐக்கியஸ்வரூபிணி ஸ்ரீ லலிதாம்பிகா. கடைசி நாமாவில்தான் நான் லலிதா பரமேஸ்வரி அப்படிங்கிறதே வெளிப்படுத்துகிறா. அப்ப அம்பாள் எவ்வளோ காருண்யம் புரிந்தவளா இருக்கிறோம்.
லலிதா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன் வயத்துல எல்லாத்தையும் வைத்திருப்பவள் அப்படின்னு அர்த்தம். 2 செல்வம் மட்டும் இல்ல, தன் வயத்துல எல்லாத்தையும் வைத்திருப்பவள். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அம்பாலோட சிந்தாமணி பீடத்துல 5 பலகைக்கு மேல அம்பாள் இருக்கார். அந்த 5 பலகை யார் யாருன்னா சிவா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சதாசிவன் இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மகேஸ்வரனையும் சதாசிவனையும் பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. பிரம்மன் நம்மளை படைப்பார், விஷ்ணு நம்மளை காப்பார், ருத்ரமூர்த்தி நம்மளை அழிப்பார். ஆனா மகேஸ்வர பரம்பொருள் நாம செய்யக்கூடிய தவறுகளை நம் கர்மாக்களிலிருந்து மறைத்து நமக்கு அருள் செய்யக்கூடிய பரம்பொருள். சதாசிவ பரம்பொருளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும், நாம செய்யறது எதுவா இருந்தாலும் அருளை மட்டுமே தெரிந்த பரம்பொருள் சதாசிவ பரம்பொருள். அப்படி அந்த பஞ்ச ஈஸ்வர தத்துவத்துக்கு மேல காமேஸ்வர ஐக்கிய காமேஸ்வரியா அம்பாள் இருக்கா. நீங்க எங்க சுவாமி நான் அதை போய் பாக்குறது அப்படின்னா காஞ்சிபுரம் போகும். அதுவும் உற்சவ அம்பாளை வெளியில ஏல பண்ணிட்டு வருவாங்க. வெள்ளி ரதம்ன்ட்டு ஒரு ரதத்துல வருவா, காண கண் கோடி வேணும். அந்த சுஹாசினிய, அந்த பத்மாசன அலங்கார ஸ்வரூபினிய வர்ணிக்க வார்த்தைகளே கிடைக்காது. அப்படி அந்த லலிதா பரமேஸ்வரிய பத்தி சொல்லிட்டே போலாம். லலிதையோட அருள் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு யாருக்காவது இச்சை இருந்தா திருமயிச்சூர் போய் பார்க்கணும். திருமயிச்சூர்ல அந்த அயக்ரீவ மகர்ஷியோட சஹஸ்ரநாமத்தை கேட்கறதுக்காகவே அம்பாள் வெறும் 2 கரங்கள்ல, ஒரு கரத்துல சின்முத்தையும் இன்னொரு கரத்துல வரதமுத்திரையும் தாங்கி அருள்பாலிக்கிறார். ஏன் அபயமுத்திரை தாங்கி இருக்கலாமே? கிடையாது. நான் உன்னோட சஹஸ்ரநாமத்தை கேட்கிறேன், கேட்டு நான் உனக்கு அனுகிரகம் பண்றேங்கிறதுக்காக அம்பாள் இன்னொரு கரத்துல வரதமுத்திரையை தாங்கி நமக்கு அருள்பாலிக்கிறார். அவளை நினைச்சா அவ்வளோ எதிர் வரும். நாம இப்ப தொடர்ந்து தசமகா வித்யாக்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த தசமகா வித்யா வேற யாரும் இல்லை, சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி. முதல் தசமகா வித்யாவா இருக்கக்கூடிய காளி, சதிதேவியா இருந்த பார்வதி தேவியோட மரணத்திற்கு பின்னாடி அரூபமயமா இருந்த காளி வெளிப்படற. 2வது முறையா தாராவாக நீலகண்டம் இன்றைக்கு நம்ம சொல்றோம்ல சதாசிவ பரம்பொருள, அவர் ஆலகால விஷத்தை உண்டதற்கு பின்னாடி அந்த விடம் தன்னை தாக்கிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக சதிதேவியானவர் தாராவாக எழுந்து அந்த விஷத்தை முறிக்கின்றார். 3வதா இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி, ஷோடசி திரிபுர சுந்தரின்னு சொல்றது எல்லாமே சாட்சாத் லலிதா திரிபுர சுந்தரி தான். அந்த லலிதா திரிபுர சுந்தரி நமக்கு அனுகிரகம் பண்றா. அதற்கடுத்து புவனேஸ்வரி எப்படி வெளிப்பட்டா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லலிதா சதஸ்வரம் லலிதையோட ஜனனத்திற்கு முன்னாடி 10,000கணக்கான யுகங்கள் யாகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யாகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பராபட்டாரிகா பண்டாசுரனை வதம் செய்ததற்கு பின்னாடி பரிபாலனம் செய்வதற்காக வருகிறார். அப்போ ஒரு உயிர் ஜனிச்சாதான் அதற்கடுத்து காக்க முடியும், அழிக்க முடியும். பிரம்மாக்கு இத்தனை நாள் ஹோமம் பண்ணி செஞ்ச வேலை மறந்து போச்சு. பிரம்மாக்கு படைப்பு தொழில் மறந்து போச்சு. விஷ்ணு கிட்ட போய் காலில் விழுந்து அழுகிறார். விஷ்ணு சொல்றார், அம்பிகையை நோக்கி தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மருக்கு அனுகிரகம் பண்ண தசமகா வித்யை புவனேஸ்வரி நினைச்சிட்டா ஒரு விஷயத்த கொடுக்காம இருக்க மாட்டா. அதற்கு உதாரணம் இங்க இருக்கிற மாமியவே நான் சொல்லுவேன். சாட்சாத் புவனேஸ்வரி பக்தர், அவ பிடிவாதம் பிடிச்சிட்டா அப்படின்னா எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சாநித்தியம் புவனேஸ்வரி கிட்ட கேட்டு ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற எந்த தெய்வத்தினாலையும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா நமக்காக ஜனிச்ச தேவதை புவனேஸ்வரிய பத்தி பேசிக்கிட்டே போலாம். இப்ப கூட இந்த சண்டி ஹோமத்திற்காக புதுக்கோட்டையிலிருந்து புவனேஸ்வரி இங்க வந்து நமக்காக ஏழை பண்ணி நமக்காக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. எதற்காக? அம்பாள் அங்கிருந்து இங்க வரணும். நினைச்சு பாருங்களே, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு நான் அம்பாலை பார்த்துட்டு போறேன். அதற்கப்புறமே சில சூழ்நிலை காரணமா இந்த கோவில் பக்கமே வரல.
சண்டி ஹோமம் நடந்துட்டு 7ஆம் நாள் எனக்கு வேறொரு விஷயத்துக்காக பாலாஜி அண்ணாவை கூப்பிட்டு, அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டி செய்யணும்னா எனக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்டா தம்பி, நம்ம கோவில்ல சண்டி ஹோமம் நடந்துட்டு இருக்குதே, நீ ஏன் வரக்கூடாது அப்படின்னா. எனக்கு நம்ம கோயிலுங்கிறாரு, எந்த கோயில சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறமே வடவள்ளியில் இருக்கிற நம்ம புவனேஸ்வரி அம்பாள் கோவில்ல சண்டி ஹோமம் நடந்துட்டு இருக்கு, நீ வா அப்படின்ட்டு வர வச்சு அம்பாலோட அழைப்பை ஏற்று நான் இங்க வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு நாளும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை என்னான்னு இருந்து அவ வாங்கிக்கிறா. அம்பாள் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம சிந்தனையில ஒரு நிமிஷம் கண்ணீர் மல்கி அம்மா ஏமா எனக்கு இந்த சோதனைன்னு நினைச்சு பாருங்கோ, அடுத்த க்ஷணத்துல மாற்றக்கூடிய பரதேவத்தை புவனேஸ்வரி. அம்பிகைக்கு கல்ஹார திருப்பணி நடந்துட்டு இருக்கு இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரேணுகாம்பாள் திருக்கோவிலுக்காக. இப்போ ரேணுகாம்பாளும் புவனேஸ்வரியும் சாந்தானந்த சுவாமிகளும் வந்திருக்கா. யார் யாருனால வீட்டுல அழைச்சு பூஜை பண்ண முடியுமோ பூஜை பண்ணி பயனடைங்க. ஏன் சொல்றேன்னா, மாமி சொல்ற மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தலத்துல பலம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு பர்த்டே பார்ட்டினா ஒரு வீட்டுல கூட்டம் சேருது, ஒரு ஆனிவர்சரி பார்ட்டினா கூட்டம் சேருது. ஆனா வீட்டுல இருக்கிறவா மாலை போட்டு ஐயப்ப மலைக்கு போறா, கன்னி பூஜை வச்சிருக்கிறோம்னா ஆள் வர மாட்டேங்கிறாங்க. மாலை போட்டு நாங்க இந்த கோயிலுக்கு போறோம், அதற்கு முன்னாடி ஒரு பூஜை பண்றோம்னா ஆள் வர மாட்டேங்கிறாங்க. நவராத்திரிக்கு நிறைய வீட்டுல கொடு வச்சு பூஜை பண்றா, ஆனா எல்லார் வீட்லயும் சுமங்கலிகள் போய் இது பண்றாங்களான்னா கிடையாது. உங்களால முடிஞ்சது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவாட சேர்த்து உங்க வீட்டுல அழைச்சு அம்பால ஒரு நாள் பூஜை பண்ணி பாருங்க. சத்தியமா சொல்றேன், 16 செல்வமும் அந்த 2 செல்வமும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பரதேவத்தை எந்த குறையும் இல்லாம நம்மள சௌக்கியமா பார்த்துப்பா. நம்மளால முடிஞ்சது எப்பவுமே சிவலோக பதவி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கல்ஹார திருப்பணிக்கு நீங்க 1 ரூபாய் கொடுக்கறதுனால. சிவனே சொல்றார், கைலாய பதவி வேணும்னா நீ என்ன நோக்கி தவம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, என்ன நோக்கி நீ பூஜை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. கல்ஹாரம் நடக்கக்கூடிய இடத்துல உன்னால முடிஞ்ச 1 ரூபாயை நீ செலவு பண்ணு, உன்னால முடிஞ்ச ஒரு வேலையை அதற்காக செலவு பண்ணுந்தா மகாதேவரே சொல்லியிருக்கா. உங்களால முடிஞ்சதை கல்ஹார திருப்பணிக்காக செய்வோம். இந்த சண்டி ஹோமத்துக்கு ஒவ்வொரு தாட்டியும் ஆகுதிக்காக லிட்டர் கணக்குல நீ செலவாகுது. நான் எல்லாரையும் வாங்கி கொடுக்க முடிஞ்சவா வாங்கி கொடுங்க. நான் ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில ஒருவரால நின்று தேர் அசைக்கவே முடியாது. கட்டாயம் அந்த பரபிரம்மஸ்வரூபிணி நினைக்கணும். பரபிரம்மஸ்வரூபிணியோட நிதர்சன வடிவா இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் நினைக்கணும். அப்படி உங்க எல்லாரோட அனுகிரகத்தினாலையும் அம்பாலோட ஆசையினாலும் தான் இந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இன்னும் 10 நாட்கள் இந்த ஹோமம் நடக்க போகுது. 30, 31ஆம் தேதி பெரிய பெரிய ஆகுதிகள் பெரிய முறையில நடந்திருக்கு. எல்லாரும் அதற்கு உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இறுதியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, எனக்கு எங்க அம்மா தான் திரும்ப ஞாபகம் வர. அடியனோட வீட்டுல உமையாள் அப்படிங்கிற பெயர்ல ஸ்ரீமாதாவை ஏழ பண்ணியிருக்கோம். அவகிட்ட தினமும் காத்தால நான் பூஜை பண்றச்சு ஒரே ஒரு விஷயத்தான் கேட்பேன். ஏமா, உனக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு, ஏகப்பட்ட வசதி இருக்கு, எதுவுமே இல்லாத என்னோட வீட்டுல உன்னை நான் ஏழை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, நான் உனக்கு பண்ற பூஜை உன்னை சேருதா இல்ல நானா ஒரு மடத்தனமா இருக்கேனா அப்படின்னு கேட்கிறச்ச அம்பாலோட அந்த மூக்குத்தி ஒரு பிரகாசம் விடும். மங்கையர்க்கரசி அம்மாவும் இதே விஷயத்தான் சொல்லுவா. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவா கூட இருக்கலாம், கஷ்டத்தோட அவ முன்னாடி உட்கார்ந்து ஒரு நிமிஷம் மனம் விட்டு தாயே பராசக்தியேன்னு சொல்லி சரணாகதி பண்ணுவோம். கட்டாயம் 2 செல்வமும் அம்பிகை வழங்குவா. அந்த 2 செல்வம் யாது அப்படிங்கிறத அபிராமி பட்டர் சொல்லியிருக்கா. அதை சொல்லி இதை நிறைவு பண்ற. களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும், களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும், கஞ்சாத வளமையும் குஞ்சாத இளமையும்
கடுப்பினிழாத உண்டனும் சலியாத மனம் அன்பகழாத மனைவியும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் கோணாத கோடும் துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு ஊட்டுகான்பாய் அலியாலியனே துயலுமாயனது தந்தையே ஆதிக்கடமூரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாகம் அழியாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அச்சாடை எங்கள் நவிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஷ பாஷாங்குஷமும் கரும்பு வெள்ளும் ஒருங்கின செற்றாளை முக்கண்ணியரை தொழுவார் குருதீங்கும் இல்லையே எங்கள் புவனேஸ்வரியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ரொம்ப பக்குவமாக அம்பாளை உணர்ந்து அதற்காக இந்த இடத்துல லலிதாவுடைய மகிமையை நமக்கு புரியும் வழி சொல்லியிருக்கார். அதனால அம்பாளுக்கு ஒரு நாமாவளி உண்டு. காரணமே இல்லாமல் அனுபவப்படக்கூடியவள் அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு பேர். நமக்குலாம் யாராவது தெரிஞ்சாதான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், தெரியலைன்னா நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா அம்பாள் மட்டும்தான் நாஸ்திகளுக்கும் அனுபவம் பண்றா, ஆஸ்திகளுக்கும் அனுபவம் பண்றா. அதனால அப்பேற்பட்ட அந்த லலிதாவுடைய மகிமையை நாம் கேட்டது மூலமா இப்போ உடனே கேட்ட உடனே நமக்கு உள்ளுணர்வு சொல்லும் பூஜை எல்லாம் பண்ணணும்னு. ஆனா இங்க பிரசாதம் வாங்கி வெளியில போனே எல்லாம் மறந்து போயிடும். அதனாலதான் எப்படி ஒரு 10 வாட்டி கேட்கணும், 100 வாட்டி கேட்ட பிறகுதான் ஒரு வாட்டி அதை பத்தி சிந்தனை பண்ண முடியும், அப்புறமா தான் செயல் பண்ண முடியும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்லிருக்கு. அதனால முதல்ல சிரவணம் நிறைய பண்ணணும், தேவரை நிறைய சொற்பொழிவுகள் ஆன்மீக கருத்துக்கள் நிறைய கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த கேட்ட விஷயத்த மனசுக்குள்ள அசைப்படணும், நிறைய வாட்டி அசை போட்டு அதுல ஒரு நிலையா நின்று நாம் தெய்வத்தை உணர வேண்டும். அப்படி ரொம்ப விசேஷமான தரணி பிரமாதமாக லலிதாவுடைய மகிமையை கூறியுள்ளார். இப்பொழுது பூர்ணாதியானது துவங்குகிறது. வஸ்திரம் சமர்ப்பயாமி ஸ்வாஹா. ஓம் ககாலரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி கல்யாண சைதன்யா கமனீயா கலாமதி கமலாட்சி கல்மசக்தி கருணாமிருத சாகரா கதம்ப காமநாவாச கதம்ப குசுமப்ரியா கந்தர்ப்ப வித்யா கந்தர்ப்ப ஜனகா வாந்த வீக்ஷணா கர்ப்பூர வீர சௌரభ్య கல்லோலித கோக்ததா கலிதோஷஹராயை நமஹ நமோ நமஹ. ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரவே மங்களார்த்தம் மங்களேஷு மாங்கல்யம் தேவே சதா. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே ஹரே சர்வாத்மானே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சத்யாமேஸ்வரி மகாபிரபவே நமः. மங்கள சூத்திரம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. ஓம் புஷ்பம் வேத புஷ்பான் பிரஜானாம் புஷ்பான் குவரி சர்வாஹா புஷ்பம் புஷ்பான் பிரஜானாம் புஷ்பான் குவரி. ஏவம் வேத யோகமாயிதம் வேத ஆயிதவான் பவரி. சத்யாமேஸ்வரி மகாபுஷ்பமாலாம் சமர்ப்பயாமி நமः स्वाहा. ओम यस्याः स्वरूपं ब्रह्मादयो जानन्ति तस्मादुच्यते अद्भिया. यस्यान्तो न लभ्यते तस्मादुच्यते अनन्ता. यस्या लक्ष्यं नोपलक्ष्यते तस्मादुच्यते अलक्ष्या.
यस्याग्रहणं नोपलभ्यते तस्मादुच्यते अजा एकेव सर्वत्र तस्मादुच्यते एका एकेव विश्वरूपिणी तस्मादुच्यते नैका अतएव उच्यते अज्ञेयानन्दा रक्षाचारिकानि केति मंत्राणां मातृका देवी सप्तानां ज्ञानरूपिणी ज्ञानानां चिन्मया गीता शून्यानां शून्यसाक्षिणी यस्या परतरं नास्ति शैषा दुर्गा प्रकीर्तिता तामहं जनो नित्यम् ॐ मङ्गले ॐ ज्ञानिनां वेदांसि देवी भगवती उषा बलाजा कृष्णमोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्वर्गारसपीमहे भवः स्वस्ति स्मृतामजगति विश्वां ददासि दारिद्र्यदुःखभयहारिकात्मजन्या सर्वोपकारणाय जातचित्ता ॐ शरणागत दीनार्थपरित्राणपरायणे सर्वस्याद्य हे देवी नारायण नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसम्पन्ने भयग्रस्ताय नमो देवी दुर्गे देवी नमोस्तुते रोगाशेषान् सुष्टात्तादकामान् सकलाभीष्टान् रामासुदानवन्दनानां रामासुदाचार्ययामि सर्वभागान् समन्वितोऽस्याकेश्वरे एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनम् ॐ पूर्णावुत्तमां सर्वं वै पूर्णावुतिः सर्वमेवाप्नोति अतो यं वै पूर्णावुतिः अस्यामेव प्रतिष्ठति साङ्गायै सायिनायै सागरायै शैवायै ऐ महाकाली ऐ महालक्ष्मी ऐ महासरस्वती ऐ मही ऐ चामुण्डायै चैतन्यात्मिका स्वरूपिणी शीघ्रवदात्मि शीघ्रप्रदात्मि चन्द्रियावमेश्वरी नमो नमः गन्धपुष्पाणि नमो नमः आद्यावृता महापूर्णावृत्ति समर्पयामि नमः स्वाहा ओम भूस्वाहा नमः स्वस्वाहाय नमः स्वस्वाहा सूर्याय नमः भूर्भुवस्वस्वाहा प्रजापते इदं नमः इदं पूर्वं बुद्धि देह धर्माधिकारः जागृत सुप्तसुप्त्यवस्थासु मनसा वाचा कर्मणास्ताभ्याम दिनेशिष्णा विस्मृतमृत्युं कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा सरस्वती देव ओम महाकाली चंडिकायै नमः ओम महालक्ष्मी चंडिकायै नमः ओम शंकरी चंडिकायै नमः ओम भुवनेश्वरी चंडिकायै नमः ओम जय दुर्गा चंडिकायै नमः ओम महासरस्वती चंडिकायै नमः पद्मावती चंडिकायै नमः श्यामला चंडिकायै नमः भवानी चंडिकायै नमः अर्धांबिका चंडिकायै नमः कामेश्वरी चंडिकायै नमः भुवनेश्वरी चंडिकायै नमः ओम अग्निदुर्गा शिवाधारिका चंडिकायै नमो नमः नानाविधपुष्पाणि समर्पयामि शिवशक्ति अंकिंकनाथपति एकुम विरेंद्रवले अन्नये आदिपराशक्ति
லலிதாம்பிகே லலிதாம்பிகே எனது எனது திருவடி போற்றி திருவடி போற்றி அகிலத்தை படைத்த அகிலத்தை படைத்த அதில் என்னையும் படைத்த அதில் என்னையும் படைத்த ஓங்கார ஸ்வரூபமே ஓங்கார சுரூபமே உந்தனக்கு நன்றி உந்தனக்கு நன்றி ஆதாரமான ஆதாரமான பூமியாய் பூமியாய் உயிர் தரும் நீராய் ஒளித்தரும் நீராய் ஆடவிடும் அக்னியாய் ஆரவிடும் அக்னியாய் நீடிக்க வைக்கும் காற்றாய் நீடிக்க வைக்கும் காற்றாய் நீக்கமர நீக்கமர நிறைந்த நிறைந்த ஆகாயமாய் ஆதாயமாய் விளங்கும் விளங்கும் பஞ்சபூத சக்தியே பஞ்சபூத சக்தியே உனக்கு நன்றி நன்றி உனக்கு நன்றி ஏறியவரின் எளியவரின் வேண்டுதல் வேண்டுதல் ஊற்றினையும் கூட்டினையும் செவிமடுத்த செவிமடுத்த கற்பகமே கற்பகமே உனக்கு நன்றி உனக்கு நன்றி உண்ண உணவும் உண்ண உணவும் உடுக்க உடையும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இருக்க இடமும் கொடுத்த கொடுத்த என்னை பெற்ற தாயே என்னை பெற்றதாயே உனக்கு நன்றி உனக்கு நன்றி அலையாத கல்வியும் அடையாத கல்வியும் உரையாத தனமும் குறையாத தனமும் தந்த தந்த பெற்றவையே ஒற்றவையே உனக்கு நன்றி உனக்கு நன்றி பிரியமாய் பிரியமாயி பிரிக்கும் மருந்தும் ஆன இணைக்கு மருந்துமான விராட்டியே விராட்டியே உனக்கு நன்றி உனக்கு நன்றி புகழ் தந்த புகழ் தந்த புவனேஸ்வரியே புவனேஸ்வரியே உனக்கு நன்றி நன்றி உனக்கு நன்றி நன்றி எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் இன்புற்று வாழ வேண்டும் சமஸ்த லோகா சமஸ்த லோகாः சுகினோ பவந்தோ சுகினோ பவந்து இன்பமே சூழல் இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழல் இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழல் இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க ஓம் சர்வ சர்வார்த்த சாந்தியே சரண்யே திரம்பகே கௌரி நாராயண நமோஸ்துதே கணேசஸ்கந்தவிரவி மாதங்கி புவனேஸ்வரி பத்ரகாரு நமஸ்துத்யம் சாமுண்டாகி சுமங்கலம் अद्यापमेशति महान्तरं पुण्यानं सन्दर्शयामि दीपावलिं समर्पयामि लक्ष्मीं धारयामि।